ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 57வது சர்க்கம். வானமே ரொம்ப ஒரு பெருங்கடலும், அதில் அழகான இந்த சந்திரனும் குமுத மலரும், சூரியனே நீர்க்கோழி, பூசம் திருவோணம் என்ற நட்சத்திரங்களை, அன்னப்பறவைகளே மேகங்களும், பாசியும் பசும் புல்லும், புனர்வசு நட்சத்திரமும், பெரிய மீனும், சிவந்த செவ்வாய் கிரகமே, தலை ஐராவதமே, பெருந்தீவு, சுவாதி நட்சத்திரமே, அன்னம் காற்றின் சேர்க்கைகளே தான், அலைவரிசைகள், சந்திரனின் கிரணங்களே, குளிர்ந்த நீரும், நாக யக்ஷ கந்தர்வர்களின் கூட்டங்களும், மலர்ந்த தாமரையும், கருநீதல் மலர்களும், இப்படி கரை காண முடியாத ஆகாயம் என்ற சமுத்திரத்தை கப்பல் பெருங்கடலை கடப்பதை போல வாயு வேகமுடைய ஹனுமான் தாண்டாங்க. ஆகாயத்தை விழுங்குவதை போலவும், சந்திரனை கீறுவதை போலவும், நட்சத்திரங்களோடும் சூரிய மண்டலத்தோடும் கூட ஆகாயத்தை பிடிப்பதை போலவும், வாயுவும் குமாரரும் வெற்றி புரிந்தவருமான மகாத்மாவான ஹனுமான் ஆகாயத்துல மேக கூட்டங்களை பிளந்து கொண்டு செல்வதை போல பறக்கிறாங்க. வெண்மை, சிவப்பு, நீலம், மஞ்சள், பூசிய செம்மை, பச்சை கலந்த சிவப்பு ஆகிய வண்ணங்களோடு பெரிய மேகங்கள் பிரகாசமா இருந்ததாம். அடிக்கடி மேக கூட்டங்களுக்கு புகுந்தும் வெளிப்பட்டும் வந்த அவர் அவ்வப்போது மறைக்கப்பட்டும் வெளிப்பட்டும் தோன்றும் சந்திரன் போல காணப்பட்டாங்களாம். பல வகையான இந்த மேக கூட்டங்களுடைய கண்களுக்கு பட்டும் படாமலும் போய் கொண்டிருந்த அந்த 2 வீரரும், அந்த வீரர் தன் உடுத்திருந்த வெண்மையான ஆடையால ஆகாயத்துல சந்திரனை போல திகழ்ந்தாராம். ஹனுமான் வாயுவின் அருமந்த குமாரரும் மேக கூட்டங்களை வேகமா கிழித்து கொண்டு தள்ளி கொண்டு போகும்போது சாக்ஷாத் கருடனாகவே விளங்கினாங்களாம். மேக கர்ஜனை போல பெருங்குரலை எழுப்பி முக்கியமான ராட்சசர்களை கொன்று தன் பெயர் அங்க அனைவருமே தெரிந்து கொள்ளப்படி அந்த நகரத்தை நாசம் செய்து ராவணனுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியும் பயங்கரமான ராட்சச படையை கொண்டெழுத்தும் வைதேகியை பார்த்து, அதாவது மாதா சீதே தேவியை பார்த்து நமஸ்கரித்து மகா தேஜஸ்வியான அவர் மறுபடியும் சமுத்திரத்தின் இடையேயும் வந்தாங்க. சிறந்த பர்வதமான சுனாபத்தை தொட்டு கொண்டிருக்கத சூக்ஷமமா வில்லில் இருந்து புறப்பட்ட பானத்தை போல ரொம்ப வேகமும் போனாங்க ஹனுமான். பெரிய மேகம் போல் விளங்கிய பெரிய மலையான மகேந்திர பர்வதம் சம்பித்ததோ வானோரத் கம்பீரமா கர்ஜித்தாங்க. மேகத்தின் இடியோசை போல பெருங்குரலில் எழுப்பினாங்க. அதன் ஒளி 10 திசையிலும் நிறைஞ்சிருந்ததாம். நண்பர்களை பார்க்கும் பேராவல் கொண்ட அவர் ஹனுமான் அந்த இடத்தை அடைஞ்சதும் மேக கர்ஜனர் போல ரொம்ப பேரொளி எழுப்புறாங்க. வானர சிங்கமான ஹனுமான் மறுபடியும் சப்தமிடுறாங்க, வாளையும் சுழற்றாங்க. கருடன் செல்லும் ஆகாய வீதியில அடிக்கடி அவர் எழுப்பிய பெரும் ஓசையால சூரிய மண்டலமோ ஆகாயமோ பிளந்து விழுந்து விடுவது போல இருந்ததா. வாயுகுமாரரை காண பேரவள் கொண்ட சமுத்திரத்தின் வடக்கு கரையில் முன்னரே கூடியிருந்த மகாபலம் பொருந்திய வானர வீரர்களும் ஹனுமானுடைய தொடைகளின் சப்தத்தை பெரும் காற்றால அலைக்கழிக்கப்பட்ட மேகத்தின் கர்ஜனை போல கேட்டதாம். சோர்ந்த முகத்துடன் இருந்த காட்டுவாசிகளான வானர்கள் மேகத்தின் இடியோசை போல ஹனுமானுடைய பேரொளியை கேட்குறாங்க. அங்கே கூடியிருந்த வானர்கள் பேரொளியை கேட்டு நண்பனை காணும் விருப்பத்தோட உற்சாகமாக அடைஞ்சாங்களாம். அங்கே அப்ப வானர படையின் முதன்மையானவரான ஜாம்பவான் திருப்தியால குதூகலம் அடைந்த மனசோட எல்லா வானர்களையும் அழைக்கிறாங்க. இப்படி சொல்றாங்க, ஹனுமான் தன் மேற்கொண்ட காரியத்தை முற்றிலும் வெற்றிகரமா முடித்துட்டு வர்றா என்பதுல சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு காரிய சித்தி ஏற்படலைன்னா அவனுடைய ஒளி இந்த மாதிரி இருக்காது. அவருடைய புஜங்கள் தொடைகளின் வேகத்தையும் சப்தத்தையும் கேட்ட வானர்கள் மகிழ்ச்சி பொங்க இங்கும் அங்கும் தாவி குதிக்கிறாங்களாம். ஹனுமானை பார்க்க ஆவல் கொண்ட அவங்க ஒரு மலை உச்சிலிருந்து இன்னொரு மலை உச்சிக்கும் மரங்களுக்கும் சந்தோஷமா தாவுறாங்களாம். மிகவும் திருப்தி அடைந்த அவங்க மரங்களின் உச்சியிலிருந்து மரங்கள் நிறைந்த கிளைகளையும்
கொம்புகளையும் பிடுங்கி வஸ்திரத்தை வீசுவதை போல வீசினாங்களா. வாயு மைந்தரும் பலம் பொருந்தியவருமான ஹனுமான் மலைக்குள் புகுந்து காற்று கர்ஜிப்பதை போல பேரொளி எழுப்புறாங்களாம். மேகம் போல கருத்த ஒளியுடன் கீழே இறங்கும் வானர வீரரை அந்த வானரர்கள் எல்லாரும் கூப்பிய கரங்களுடன் பார்த்து நிற்கிறாங்க. மகிழ்ச்சி நிறைந்தவரும் மலை போலும் விளங்கியருமான அவர் மரங்கள் நிறைந்ததும் அழகிய ஓடைகளுடையதுமான மகேந்திர மலையில சிறகுகள் வெட்டப்பட்ட மலை ஆகாயத்திலிருந்து விழுவதைப் போல வேகமாக குதிக்கிறாங்க. ரொம்ப மனம் திருப்தி அடைந்த எல்லா வானரர்களும் மகாத்மாவான ஹனுமான சூழ்ந்து கொண்டு நிற்கிறாங்க. சந்தோஷமடைந்த அவங்க எல்லாருமே எந்தவித குறையும் இல்லாமல் திரும்பி வந்த அவரை சிரித்த முகத்துடன் பார்த்து கிழங்குகளையும் பழங்களையும் பரிசாக கொடுத்து உபச்சாரம் செய்கிறாங்க. அங்கே ஜாம்பவான் முதலிய பெரியோர்களையும் முதியவர்களையும் இளவரசரான அங்கதனையும் ஹனுமான் வணங்குறாங்க. அவர்களால் கொண்டாடப்பட்டு வானரர்களாலும் மகிழ்விக்கப்படுறாங்க. பின்னர் பராக்கிரமசாலியான அவர் கண்டேன் சீத்தையை என்ன சுருக்கமாக அறிவிக்கிறாங்க. வாலிகுமரனான அங்கதனின் கையை பற்றி கொண்டு மகேந்திரமலையின் அழகான ஒரு இடத்திற்கு போகிறாங்க. எல்லா வானர வீரர்களையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியுடன் ஹனுமான் சொல்கிறாங்க, அசோகவனத்தில் ரொம்பவும் கோரமான ராட்சசிகளால் காவல் காக்கப்பட்டவரும் தூயவரான மாதா சீதா தேவியை பார்த்தேன். ஒற்றை பின்னல் அறியா பரவமுடைய பெண் போன்ற நிலை ஸ்ரீராமரை தரிசிக்க பேராவல் கொண்டார். உபவசத்தால உடல் தளர்ச்சியோ, அதாவது எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்களோட உடல் தளர்ச்சி அடைஞ்சு இருந்தது. தலை கூந்தலில் ஜடை, அழுக்கடைந்த இளைத்த தேகம், இப்படிப்பட்ட சீதா தேவியை நான் பார்த்தேன் என்று ஆழ்ந்த பொருளுடையதோ அமுதத்திற்கு ஒப்பாததுமான மாருதியின் சொற்களை கேட்டு எல்லா வானரர்களும் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. சிலர் சிங்கநாதம் செய்கிறாங்க, சிலர் கூவினாங்களா. மகாபலசாலிகளான சிலர் பெருங்குரல் எழுப்புறாங்க, சிலர் கலகலன்னு சப்தமிடுறாங்க, சிலர் எதிர்கர்ஜனை செய்கிறாங்க. யானை போன்ற பலம் வாய்ந்தவர்களும் மகிழ்ச்சி அடைந்தவர்களான சிலர் வாள்களை வளைச்சு நீட்டி சுழற்றி தரையில அடிக்கிறாங்களாம். மலை சிகரங்கள்ல இருந்து பாய்ந்து வந்த மற்றும் சிலர் வானரர்களும் யானைகள் போன்ற இருந்த ஹனுமானை கட்டி அணைச்சு கொண்டாங்களாம். ஹனுமான் பேசி முடிச்சதும் எல்லா வானர வீரர்களுக்கும் நடுவுல ஈடு இணையில்லாத சொற்களை அங்கதன் சொல்றாங்க. வானரரை மிகவும் விஸ்தாரமான சாகரத்தை தாண்டி போய் திரும்பியும் வந்திருக்கிறீங்க. பராக்கிரமத்திலும் வலிமையிலும் உங்களுக்கு இணையானவங்க யாருமே இல்லை. வானோரத்தமரே, எங்களுக்கெல்லாம் உயிர் பிச்சை கொடுத்துன்றது நீங்க தான். உங்களுடைய அரிய செயலினால காரியம் கைகூடியவர்களாக ராமரை காண செல்வோம். ஆகா, உங்களுக்கு தான் தலைவரிடம் எவ்வளவு ஒரு பக்தி, உங்களுக்கு தான் எவ்வளவு வலிமை, எவ்வளவு உறுதி. உத்தம ஸ்திரீயான ராம பத்தினி சீதா தேவிய அதிர்ஷ்டவசத்தால உங்களால பார்க்கப்பட்டாங்க. சீத்தையின் பிரிவினால ஏற்பட்ட சோகத்தை காகுத்தன் விட்டுவிட போகிறார். இது நமது பாக்கியமே. பின்னர் சமுத்திரத்தை தாண்டியதும் இலங்கை மற்றும் சீதா ராவணனை பார்த்த விவரத்தையும் கேட்க விரும்பிய வானரர்கள் அங்கதன், ஹனுமான், ஜாம்பவான் ஆகியோரை சூழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு பெரிய பெரிய பாறைகளில் அமர்ந்து கொண்டாங்களாம். எல்லாரும் ஹனுமனை பார்த்த வண்ணமே கை கூப்பி கொண்டு உட்கார்றாங்க. அப்ப ஏராளமான வானரர்களால் சூழப்பட்ட திருப்பொருந்திய அங்கதன் வானத்துல தேவதைகளால் உபசரிக்கப்பட்டு சிறப்புற அமைந்திருக்கும் அமரர் கோணன் போல விளங்கினாங்களாம். கீர்த்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் மற்றும் புகழ்பெற்றவருமான தோல்வளை அணிந்தவருமான அங்கதன் முதலியோர் மகிழ்ச்சி பொங்க அமர்ந்திருந்ததால உயரமான அந்த மலை சிகரம் வெற்றி செல்வியின் இருப்பிடம் போல பிரகாசமா இருந்ததாம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 57வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.